ரேகை சொல்லக்கூடியது கரெக்டா சனீஸ்வரன் மேல நோக்கிற மாதிரி பயணிக்குது. இந்த விதி ரேகை உங்களுக்கு சனீஸ்வரன் நோக்கின மாதிரி பயணிக்கக்கூடிய ரேகை கரெக்டாக உங்களுக்கு இந்த கீழ் செவ்வாய் மேடு சொல்லக்கூடிய அமைப்புலேருந்து ஒரு ரேகை வந்து அப்படியே கிராஸ் கோடுகள் வருது பாருங்க. இது வந்து பொருளாதார சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு ஒரு தடைகளை காட்டும். நல்ல ஒரு வளர்ச்சிகளை நீங்கள் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, ஜாப் சார்ந்த விஷயம் சரி, தடைகள் இல்லாமல் நீங்கள் பயணிச்சுட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி கீழ் செவ்வாய் மேட்லேருந்து ஒரு ரேகை வந்து உங்களுக்கு கட் ஆகிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடும். சனி மேடை நோக்கின மாதிரி ஸ்டாப் ஆகிடும். அது வந்து லென்த்தாக பயணிச்சுன்னா அதோட பலன்கள் வேற. ஆனால் இந்த மாதிரி ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அதோட பலன்கள் சொல்லக்கூடியது பொருளாதார சார்ந்த விஷயங்களை, பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை பெரிய அளவில் ஒரு பின்னடைவு ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த ஏஜ் நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு கைரேகை ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். 52 வயதுன்ற மாதிரி காலகட்டங்கள் வரும். அந்த காலத்தில் இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரேகை ஒரு தடை கோடுகள் ஏற்பட்டதுன்னா பொருளாதார சார்ந்த விஷயங்கள் தான் தடைகளை காட்டும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த ரேகை இருக்கிறது பெரிய அளவில் யோகம் கிடையாது.